இப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வந்த வருமானம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்குன்னு எழுதப்பட்டாச்சு. மிச்சம் இருக்கிறது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனும், அதாவது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வர்ற எல்லா வருமானமுமே அபியோட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் போகும். அத ஒரு ட்ரஸ்டாவே அவ அமைச்சிட்டான். அதை நிர்வகிக்கிற பொறுப்பு மட்டும்தான் அபிக்கு இருக்கு. ஆனா அது மூலமா அபி கிடைக்கிறது மாசம் 20,000 ரூபாய். அவ வாழ்க்கைக்கு அவ ஒதுக்கிக்கிட்ட ஒரு தொகை அது மட்டும்தான். இதுதான் அபி. போதுமா இல்ல உங்க 2 பேருக்கும் இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கூட பிறந்தவங்க தானே நீங்க, இன்னுமா அபிய புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஆதி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவருக்கு நான் கேர்டேக்கரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அபி. என்னதான் அவர் அயோக்கியத்தனம் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் உன் குழந்தைக்காகவாவது நீ ஆதிய பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்னது அபி. அதனாலதான் நான் ஆதிய பாத்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி அவர் சொத்து மேல ஆசைப்பட்ட ஒண்ணும் நான் அவரை பாத்துக்கல. அபி எனக்கு ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் சொல்ற வார்த்தைக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேன். நீங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா இருந்துகிட்டு என்னதான் அபி, அவங்க ஏதோ புரியாம பேசிட்டாங்க, நீ மனசுல வச்சுக்காதம்மா. நீயும் தானமா என்ன புரிஞ்சுக்கல? நான் என்ன பண்ணேன்? தொல்காப்பி என்ன போக சொன்னியாமா? எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியுமா. தொல்காப்பியன் என்னை எப்பவுமே தொடர்ந்து வர ஒரு நட்புமா. என் நிழல் கூட என்ன தொடராம இருந்திருக்கலாம், ஆனா எந்த நிமிஷத்திலயும் என்னை விட்டு விலகாம போற ஒரு நல்ல நட்புமா. அப்படி இருந்த அவரை ஏமா பிரிஞ்சு போ சொல்லிட்டு? அது நல்லதுக்கு. எதுமா நல்லது? ஒரு நல்லவரை நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லையே. எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. உறவுகள் எல்லாம் என்ன காயப்படுத்தும் போது என் மனசோட காயத்துக்கு மருந்து போட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரு. என்னை விட்டு அவரை விலக்கி வைக்கிறது மூலமா எனக்கு என்ன நல்லது நடந்துட முடியும்னு நினைக்கிறேன். அபி, நான் அதெல்லாம் யோசிக்கலம்மா. உனக்கு ஒரு கல்யாணம் 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 அது இல்லாம வேற உலகமே இல்லையா எனக்கு? ஏமா அந்த மாதிரி ஒரு பள்ளத்துல என்ன பிடிச்சி தள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த தம்பி கிட்ட விஷயத்த சொன்னப்பா அவரே புரிஞ்சுக்கிட்டாருல்ல, அதனாலதான் கொஞ்சம் விலகி போயிட்டாரு. கொஞ்சம் இல்லம்மா, இப்ப ரொம்ப தூரமா அவர் விலகி போயிட்டாரு. இப்ப அந்த நட்பு திரும்பி வருமான்னு எனக்கு தெரியல. ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட சொல்லல தெரியுமா? நீ தொல்காப்பியனை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் கேட்டேம்மா. நீ சொன்னதையெல்லாம் கேட்டு நான் நொறுங்கி போயிட்டேம்மா. தொல்காப்பியன் என்கிட்ட வந்து நான் கிளம்புறேன்னு சொன்னப்போ என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் அவரை அனுப்பி வச்சேன். எங்க நட்பு ரொம்ப நல்ல நட்புமா. அந்த மனுஷனுக்கு என்ன விட்ட வேற உலகமே தெரியாது. அப்படிப்பட்டவரை நீ அனுப்பிட்டியம்மா. இத நான் இதுவரைக்கும் காட்டிக்கலையம்மா. எதுக்காக? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான். அதனாலதான் நான் எதுவுமே காட்டிக்கல. அபி, இது பாரு, உன் நல்லதுக்கு நானேமா இதெல்லாம் செஞ்சேன். உன்னை விட சின்னவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நீ இப்படி தனிமரமா இருக்க கூடாது. உனக்கு ஒரு துணை வேணும், உனக்கு ஒரு குடும்பம் வேணும், உனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னுதான் ஒரு தாய் பாசத்துல அந்த தம்பிக்கு எடுத்து சொன்ன. அவரும் அது நியாயம் நினைச்சுதானே போனாரு. என் பொண்ணு
குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது என்ன தப்பா? எனக்கு குழந்தைங்க இருக்காங்கம்மா, எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. என்னம்மா பேசுற? ஒரு நிமிஷம். சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, என் உள்ளம் தேடி தைக்கின்றது. இதை உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா? என் தேகம் முழுவதும் சுவாரஸ்யமான கட்டத்தில் ராணி ஆறு ராஜா யாரு? தம் திறமையை நிரூபிக்கும் வேகத்தில் 6 நாயகர்கள். பொன்மகள் வந்தாள், தன் ராஜாவை தேர்ந்தெடுக்கும் ஆர்வத்தில் 6 நாயகிகள். மேடையை கலகலப்பாக்கும் சிறப்பு விருந்தினராய் சிபிராஜ், வசீகரிக்கும் தன் திறமையால் இந்த ராணிகளை கவர்ந்திழுக்கப் போகும் அந்த ராஜா யார்? ராணி யாரு ராஜா யாரு வரும் ஞாயிறு இரவு 7:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். வழங்குவோர் விவல் சோப்ஸ். ஆசீர்வாத் ஆட்டா வழங்கும் கோலங்கள். பிறந்த வீட்டுல முந்திரியும் வெண்ணையும் கொண்ட பிஸ்கெட் மழை பொழியுது. வெளியில ஜனங்க வேர்க்கடலுக்கு கூட தவிக்கிறாங்க. சும்மா சொல்லுங்களேன் அண்ணி, அண்ணாவோட சம்பளம் அதிகமாயிடுச்சா? இருக்கலாம். இல்ல அண்ணாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இருக்கலாம். அதை விட சன்ஃபீ ஸ்பெஷல் முந்திரி மற்றும் வெண்ணெய் நிறைந்த சன்ஃபீ ஸ்பெஷல் பிஸ்கெட்ஸ் அத்தனை சுவையானது. இப்போ உபச்சாரம் அதிகமாகும். என்ன வீண் பேச்சு கம்மியாகும். சன்ஃபீ ஸ்பெஷல். உணவிற்கு நீங்கள் சேர்ப்பீர்கள் மற்றும் பிரில் ரோஸ் சுத்தத்திற்கு சேர்க்கும். இப்போது ரோஜாக்களின் நறுமணத்துடன் புதிய பிரில் ரோஸ். விஸ்பர் சாய்ஸில் உள்ளது 100 பாதுகாப்பு கோடுகள். அவை பாதுகாப்பு தரும் நீண்ட நேரம். அதனால போய்கொண்டே இருப்பீங்க நீண்ட நேரம். விஸ்பர் சாய்ஸ் விங்ஸ் 28 ரூபாய் மட்டுமே. இனி என் நம்பர். யூனினார் புதிய நெஸ்லே கிட்கேட் இப்போது டேஸ்ட் மோர் சாக்லேட்டி மோர் கிறிஸ்பி. சாக்லேட்டி கிட்கேட் பிரேக் கண்டிப்பா வேணும். டாமினோஸின் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா ருசிகரமான லிக்விட் சீஸ் நிரம்பியது மற்றும் புதிய சாக்கோலாவா கேக் சூடான லிக்விட் சாக்லேட் நிரம்பியது. டாமினோஸ் மகிழ்ச்சியின் ஹோம் டெலிவரி. கைட் 30 ரூபாயில் முழுவெண். இங்க கைட் இருந்தா இங்க ஒயிட். காசு பணத்தை மதிச்சா நிச்சயமா கைட் தான். கைட் வாங்கும்போது ஒரு டிடர்ஜென்ட் கேக் இலவசம். ஹே பூஜா, புது போட்டோ சன்செட் பாத்தியா? ஓ மை காட், பிரியங்கா சோப்ரா ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல தோணுதுப்பா. யா, நீ அங்க இருந்திருக்கணும். புதிய நோக்கியா 6700 கிளாசிக் மற்றும் நோக்கியா 6303 கிளாசிக் பிக்சர்கள் நம்மை பேச வைக்கும். ஏற்றது தரமான சோதனை
detergent powder. இந்த கண்கள் கண்ணாடியை விட நாசுக்கானவை. அவைகளை சோப்பு கண்ணீரால் ஏன் அழ வைக்க வேண்டும்? ஜான்சன்ஸ் பேபி ஷாம்புவில் உள்ளது ஒப்பற்ற நோ மோர் டியர்ஸ் ஃபார்முலா. இனி கண்களில் அழுகை இல்லை, சிரிப்பு மட்டுமே. கண்களில் நோ மோர் டியர்ஸ், சிரிப்பு மட்டுமே. Good morning, and may I help you, sir? Can you book a new beater for my 18th birthday? Great choice, sir. Packs a punch. Very good for romantic drives with your girlfriend. Volkswagen, das Auto. ಚಿಂತಾಮಣಿ ತೋಳ ಟ್ಯಾಕ್ಸ್ ಸುಮೈ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ರಿಟರ್ನ್ தேவை. எப்படி ஆவார ரிலாக்ஸ் பணத்தை எங்க தோழருக்கு அட யார் தருவாங்க? பெறுங்கள் மேக்ஸிமம் ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் மூலம். இது வரி சேமிப்பு தரும், அதோடு ரிட்டர்ன்ஸ் மற்றும் பாதுகாப்பும் தரும். இப்ப தோள்களானது லைஃப், லைஃப் ஆனது சனி. இனி நோ சிந்தா, only money. Melolac Beauty Emulsion. இனி ஒவ்வொரு வீடும் பெறும் வியப்பூட்டும் பியூட்டி. ஆசீர்வாத் ஆட்டா வழங்கும் கோலங்கள். என்னம்மா இது? அபி, என்னம்மா? நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? என்னம்மா பேசுற நீ? எங்க போற? எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு உலகத்தை தேடி போறேன். நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு கணக்கு பார்க்காத ஒரு உலகத்தை தேடி போறேன். இதுக்கு மேல என்னால இங்க அடப்பட முடியாது. என்னோட மனசு உடைஞ்சு போச்சு. எதிர்ப்புகள், அவமானங்கள் எல்லாத்தையும் நான் சந்திச்சுட்டேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சுட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுல என்ன சந்தேகப்படும் போது என்னால தாங்க முடியலம்மா. என்னம்மா இது? நீ எப்படி பேசலாமா? எல்லாருமா ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் தானே இந்த வீட கட்டுது. இப்போ நீ தனியா போறன்னு சொல்றியே? அப்பா, நம்ம கட்டுற வீட்டுல இருக்கிற சிமெண்ட்டும் செங்கல்லும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம வாழற வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட உணர்வுகள் தான் ஒரு வீட்டை கோயில் ஆக்குறதும் இல்லாத வெறும் கட்டடம் ஆக்குறதும். ஒரு வீட்டை உயிர் ஆக்கணும்னா நம்மளோட உணர்வுகள் நல்லா இருக்கணும். அப்பதான் அது ஒரு நல்ல வீட்டுக்கு அடையாளம். எனக்கு உனக்குன்னு கணக்கு பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு உயிரே இருக்காது. ஐயோ, அழுத்துக்காது ப்ளீஸ். சாரி ஆர்த்தி, உன் மேல தப்பு கிடையாது. உன்னோட வளர்ச்சி உன் குழந்தைத்தனத்தை கொன்னடிச்சுமா. ஆனா நான் இப்பவும் உன்னை என்னோட பழைய ஆர்த்தியாவே நினைச்சிட்டு இருந்தா அது ஏன் தப்பு தானே? நீ வளர்ந்தப்பவே உன்னோட எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. அதையெல்லாம் நான் நினைக்காம இன்னும் நீ
இன்னசென்டான ஆர்த்தியா தான் இருப்பேன்னு நினைச்சா அது என்னோட தப்பு தானே. என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி. அக்கா உனக்கும் நான் அதைத்தான் சொல்வேன். மனு, உன்னோட குடும்பம், உன்னோட பொண்டாட்டி, உன் புள்ள, இப்படி உன் பார்வை ரொம்ப சரிதான். ரொம்ப ரொம்ப சரி. அபி, எல்லாத்துக்கும் மனசுதாம்மா காரணம். அது தளர விடாது. ஆமாமா, மனசுதான் காரணம். நம்மளோட மனசு மட்டும்தான் காரணம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்க எல்லாரோட மனசும் ஒவ்வொரு விதமா போகும்போது என்னோட மனசு மட்டும் ஒரே மாதிரியா இருக்குதுன்னா அது தப்புதானம்மா. அது தப்புதான். உங்க யாரோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க யாராவது நினைச்சீங்களா? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுற நேரத்துல நான் சம்மதிக்காதப்போ உனக்கு கோவம் வந்துச்சுமா. உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ என்ன விட்டுட்டு போகும்போது அந்த வீட்டுல தனியா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமா. என்ன பெத்த தாயே என்ன வெறுக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு என்னமா இருக்கு? அபி, நான் உன்னை வெறுக்கலம்மா. இல்லம்மா, அப்பா நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போனப்போ நாங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்க தானே. அப்போ உனக்கு சின்ன வயசு தானே. ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்களேம்மா. என் குழந்தைங்க நீங்க எல்லாம் இருந்தீங்களே. குழந்தைங்க எல்லாம் இல்லன்னா கூட நீ பண்ணிருக்க மாட்டேம்மா. என்ன அப்பா நல்லவரோ கெட்டவரோ அவர் ஒருத்தர் தான் உன் வாழ்க்கையில. அதுல நீ உறுதியா இருந்த. ஏம்மா உன்னோட உணர்வுகளுக்கு நீ மரியாதை கொடுத்த. அதுல தப்பு கிடையாது. ஆனா ஏன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கும் போது அது ஏன் தப்பா பாக்குறீங்க? ஏன்? ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிற உனக்கே வலிக்குதுன்னு சொல்றேன்.